இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் டிமாண்ட். ஓகேவா? டிமாண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் த கிரியேஷன், சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் யூர் ஃபார்ம். டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் த டிசைர் டு possess something and willingness and the ability to pay a certain price in order to possess it. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் இது நம்மளது தான் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த பொசசிவ் இதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வில்லிங்னஸ் சம்திங் அந்த வில்லிங்னஸ், அதுக்கான விருப்பம் இருக்கும். அது எபிலிட்டி டு பே செர்டன் ப்ரைஸ், அந்த ப்ரைஸை வந்து நம்ம பே பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும் அதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு ஜே ஹாவே சொல்கிறார். டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் டிசைர் பேக்கட் அப் எனஃப் மணி டு பே. அதை வாங்கிறதுக்கான டிசைர் இருக்கணும், மணி பே பண்ணுற அளவுக்கு இருக்கணும், இது டிமாண்ட் இருக்கணும், குட் டிமாண்ட். இதை வந்து ஸ்டானியர் ஹேக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். நம்ம ப்ரைஸை பொறுத்து தான் வந்து டிமாண்ட் மாறும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டைம், டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் டிமாண்ட் பெர் யூனிட், டைமாக இருக்கட்டும், பெர் டேவாக இருக்கட்டும், பெர் வீக்காக இருக்கட்டும், பெர் மந்த்தாக இருக்கட்டும், பெர் இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர் செல்லருக்கு வந்து ஒரு டிமாண்டை இது வாங்கணுங்கிற இதே வந்து எங்கே இருக்கும் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து டிமாண்ட் இஸ் always a specific quantity with a which a consumer willing to purchase பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் இதை வச்சு தான் இருக்கும். அதே மாதிரி டிமாண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா D is equal to F ப்ராக்கெட்டில் P வரும். D வந்து டிமாண்டு, F ஃபங்க்ஷனு, P வந்து ப்ரைஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து லா ஆஃப் டிமாண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பை ஆகஸ்டின் கார்னாட் இன் 1838 இது பண்ணுறது. அதை ரீஃபைன் பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆகஸ்டின் கார்னாட். அதே வந்து இது ரீஃபைன் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபர்ட் மார்சல் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டியும் வந்து ஆல்ஃபர்ட் மார்சல் தான் வந்து என்ன பண்ணிப்பார், ரீஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து லா ஆஃப் டிமாண்ட், த குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீசஸ் வித் ஏ ஃபால் இன் ப்ரைஸ் டிமினிஷஸ். ஒன்றுமே கிடையாது லா ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது. சொல்லப்போனால் எல்லாருமே அதே தான் சொல்லியிருப்பாங்க, ஒரே பாயிண்ட் தான். லாஸ்ட்டு இந்த பாயிண்ட் சொல்கிறேன். லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டார்ட்ஸ் த பீப்புள் வில் பை மோர் லோயர் ப்ரைஸ், பை லெஸ் அட் ஹையர் ப்ரைஸஸ், அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம் சாமவெல்சன். ஓகேவா? இதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சர் தெரிஞ்சு பாருங்கள். அதாவது எப்போ வந்து ப்ரைஸ் வந்து when the price goes up, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே வந்து ப்ரைஸ் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இது இன்வர்ஸில் லா ஆஃப் டிமாண்ட். இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள், இதை டேபிள் வைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ப்ரைஸ் வந்து 5 ரூபியாக இருக்கும்போது குவான்டிட்டி நமக்கு டிமாண்ட் வந்து 1 தேவைப்படுது. அதே 4, 2 இப்படி நம்ம இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து இன்க்ரீஸ் குவான்டிட்டி வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இது சிம்பிள் கான்செப்ட். லா ஆஃப் டிமாண்ட்னாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சேம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து இந்த டயக்ராம் மூலயமா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் y ஆக்சிஸ் வந்து ப்ரைஸு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிமாண்டு. அப்படிங்கும்போது ப்ரைஸ் அதாவது 1 ரூபியாக இருக்கும்போது 1 ரூபியாக ப்ரைஸ் வந்து 1 இருக்கும்போது டிமாண்ட் வந்து 5, அதே 2 இருக்கும்போது 4, 3 இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகேவா? இதுலேயே கண்டினியூவாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி. இப்போ வந்து ABC அப்படின்னு 3 பர்சன்ட் இருக்காங்க. மார்க்கெட் டிமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு டேபிள் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரைஸ் வந்து 3 ரூபியாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்து 3 இருக்கும்போது 2 வாங்குறாங்க. அதே வந்து 1 ரூபியாக இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 வந்து குவான்டிட்டி வந்து வாங்குறாங்க ஏங்கிற கஸ்டமர். அதுக்கடுத்து பிங்கிற கஸ்டமர் பார்த்தோம்னா 3 ரூபியாக இருக்கும்போது 2 பொருள் வாங்குறாரு. அதாவது ப்ரைஸ் வந்து 3 இருக்கும்போது 2
குட்ஸ் வாங்குறாங்க. அதே ப்ரைஸ் வந்து 3யாக இருக்கும்போது பார்த்தோம்னா சி கஸ்டமர் வந்து 4 குட்ஸ் வந்து வாங்குறாங்க. ஓகேவா, ஒருத்தர் 2, இன்னும் செகண்ட் பர்சனஸ் 2 ப்ராடக்ட்ஸு. அதே வந்து ப்ரைஸ் 3 ரூபீஸாக இருக்கும்போது 4 வாங்குறாரு. அடுத்தது ப்ரைஸ் வந்து 1 ரூபியாக இருக்கும்போது 6 வாங்குறாங்க. ப்ரைஸ் வந்து 1 ரூபியாக இருக்கும்போது 8 வாங்குறாங்க. ப்ரைஸ் 1 ரூபியாக இருக்கும்போது 8 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். இது எல்லாமே டோட்டலாக ஆட் பண்ணி போட்டோம்னா 3யாக இருக்கும்போது அதாவது 2 குட்ஸு இதில் வந்து 4 குட்ஸ் 2 + 2 + 4 = 8. அதே 6 + 8 + 8 = 8 16 16 6 22. இதில் தான் மார்க்கெட் டிமாண்டோட டிஃப்ரென்ஸு. மார்க்கெட் டிமாண்டில் வந்து ஓகேவா, இதாவது ஒரு 3 கஸ்டமரை வச்சு இல்லை எத்தனை கஸ்டமர் இருக்கலாம், ஒவ்வொரு கன்சியூமருக்கும் டிஃபர் ஆகும். அந்த கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஈக்குவலாக சேர்ந்து போகிறது மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி. 3 ரூபீஸாக இருக்கும்போது கஸ்டமர் எவ்வளோ பேர் வாங்குறாங்க, 1 ரூபியாக இருக்கும்போது எவ்வளோ வாங்குறாங்க, டிமாண்ட் ஆகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது. இது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. வென் ப்ரைஸ் இஸ் 3 ரூபினா மார்க்கெட் டிமாண்ட் வந்து 1% 2 to 4 = 8. வென் ப்ரைஸ் இஸ் 1 ரூபினா மார்க்கெட் டிமாண்ட் வந்து 22. அவ்வளோதான், இதுதான் சொல்லியிருக்காங்க மார்க்கெட் டிமாண்டில். ₹3 8, 1 rupee 22. That's all. Market demand for a commodity. Law of demandனா ஒன்றுமே கிடையாது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த டேபிள்.